பசங்களுக்கு லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஊர்லேருந்து எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆனதால் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு இவங்க ஷாப்பிங்கு வந்திருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பேக் வாங்கணும்ப்பா. எங்க வச்சிருக்கீங்க? எங்க இருக்கு? சரிப்பா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் பேக்கே காட்டு, பேக் வாங்கலாம், அதுக்கப்புறம் மிச்சத்தை சொல்றேன். சார் இங்க பாருங்க சார், இப்ப குழந்தைங்களுக்குலாம் இந்த பேக் தான் சார் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க, குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியே பிரின்சஸ் பேக் ஒன்றும் ஸ்பைடர் பேக் ஒன்றும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ பிரின்சஸ் பேக் அது எனக்கு தான் வேணும், நான் தான் வாங்கிக்குவேன். அப்பா எனக்கு வேணும்பா. சரி 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 சரி, ஆமா பேக் உனக்கு எதுக்கு வாசு? நீ இன்னும் ஸ்கூலுக்கே போகல. அப்ப நான் தான் புது தத்துவல போறேன்ல, எனக்கு பேக் வேணும்பா. ஓ, நீ புதுசா ஸ்கூலுக்கு போறல? டாடி மறந்துட்டமா. சரி சரி, உனக்கு கூட பேக் வாங்கிக்க. அப்ப நீ இந்த பிரின்சஸ் பேக் எடுத்துக்க. நிலா குட்டி, உனக்கு என்ன பேக் வேணும்? அப்பா எனக்கு பேக் வேணும்பா. எனக்கு போன வருஷம் பேக் இருக்குப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, போன வருஷம் பேக்லாம் வேண்டாம். இந்த வருஷம் புதுசா புது கிளாஸ் போறல, அதனால உனக்கு புது பேக். பிரேம், உனக்கு அந்த ஸ்பைடர் மேன் பேக் ஓகேவா? ஓகே மாமா. பாப்பா உனக்கு என்ன மாதிரி பேக் வேணும் பாப்பா? அங்கிள் எனக்கு ஆனா எலிசா இருப்பாங்கல்ல, அந்த பேக் வேணும். ஓ ஹானா எலிசாவா? இதோ கொண்டு வரேம்மா. இந்த பாப்பா நீ கேட்டியே ஹானா எலிசா பேக். ஐயே இந்த பேக் இன்னும் சூப்பரா இருக்கு, எனக்கு இந்த பேக் தான் வேணும். வசுக்குட்டி, நீ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிரின்சஸ் பேக் தானே கேட்ட. இப்போ இதை பார்த்துட்டு இந்த பேக் கேட்குற? ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணமோ அது அவங்களுக்கு தான். திரும்ப திரும்ப டிசைன்லாம் மாற்றக்கூடாது, டேடி அடிச்சிருவேன். எனக்கு இதுதான் வேணும்பா. அக்காக்கு இது குடுத்தா? வசு உனக்கு அந்த பேக் பிடிச்சா நீ அந்த பேக் எடுத்துக்கோ, நான் இதையே எடுத்துக்கிறேன். இங்க பாரு வசு, அக்கா உன்னை விட பெரிய கிளாஸ் படிக்கிறா, அவளுக்கு பெரிய பேக். நீ அக்காவோட சின்ன கிளாஸ் படிக்கிறல, அதனால உனக்கு சின்ன பேக். எனக்கு இப்ப இது சின்ன பேகா? அப்ப சரி, நானு அக்கா மாதிரி பெரிய கிளாஸ் போறப்போ இந்த பெரிய பேக் வாங்கிப்பேன். ஓகேவாப்பா? வெரி குட், சொன்ன உடனே கேட்கிற பாரு, இதுதான் என் வசுக்குட்டி. நிலா, அப்ப அந்த பேக்கை நீ வாங்கிக்க. ஓகே டாடி. சரிப்பா, பேக் முடிஞ்சிச்சு. அடுத்து வாட்டர் பாட்டில் காட்டு. சார் இத பாருங்க சார். பாப்பா எனக்கு பிங்க் கலர்ல இருக்க பிரின்சஸ் பாட்டில் வேணும்பா. எப்ப தம்பி, பாப்பா கேட்குற மாதிரி அவளுக்கு அந்த பாட்டிலே கொடுத்துரு. பசங்களா இந்த பாட்டில் யாருக்காச்சும் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு கொடுத்த மாதிரியே இந்த பசங்களுக்கும் பொம்மை போட்ட வாட்டர் பாட்டிலே காட்டுப்பா. ஓகே சார். பசங்களா உங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரி வாட்டர் பாட்டில் வேணும்? அங்கிள் எனக்கு சோட்டா பீம் வாட்டர் பாட்டில் வேணும். அங்கிள் எனக்கு ஹானா ஹெல்சா பாட்டில் வேணும். பசங்களா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லனா இதே மாதிரி வேற ஏதாச்சும் காட்டுட்டா? அங்கிள் இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கூட இந்த சோட்டா பீம் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப சரிப்பா, அவங்க கேட்ட மாதிரி இதையே கொடுத்துரு அவங்களுக்கு. சார் வேற ஏதாச்சும் வேணுமா? ஆமாப்பா, பசங்களுக்கு 3 ஸ்லைட்டு, பல்பம், அப்புறம் பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு உனக்கே தெரியும்ல, அதெல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே சார், நம்மகிட்ட அதெல்லாம் ஒரு செட்டாவே இருக்கு, அந்த செட்டை கொடுத்துட்டா சரியா போயிடும். அச்சோ, இவங்க 3 பேருக்கு வாங்கி ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேனே. பிரேம், நான் தான் மறந்துட்டேன், நீயாச்சும் எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. என்ன மறந்துட்டீங்க மாமா?
உன் தங்கச்சியே தான்டா, அவளும் ஸ்கூலுக்கு போகணும்ல இந்த வருஷம். அவளுக்கு எதையுமே வாங்கலையே நம்ம. மாமா, நாங்க எல்லாம் கடைக்கு வந்தோம், எங்களுக்கு வேணும்ன்றத வாங்கிக்கிட்டோம். அவ தான் கடைக்கே வரலையே, அவ தான் தூங்கிட்டு தானே இருந்தா, அதனால அவளுக்கு எதுவும் வேணாம் மாமா. டேய் பிரேம், நீங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு அவளுக்கு மட்டும் வாங்காம போனாக்கா உங்களதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை அழமாட்டாளா? அதனால நம்ம அவளுக்கும் வாங்கிட்டு போயிடலாம். இங்க பாருப்பா தம்பி, இவங்களுக்கு பொம்மை போட்ட பேகு, பொம்மை போட்ட வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி கொடுத்தல, அதே மாதிரி இன்னொரு பொம்மை, இன்னொரு வாட்டர் பாட்டில் பேக் கொடுத்துட்டு அந்த செட்டெல்லாம் சொன்ன பாரு, பென்சிலு எரேசரு அதெல்லாம், அதையும் ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பா. வீட்டில் இன்னொரு பாப்பா இருக்கா, அவளை கூட்டிட்டு வரல நாங்கள், அதனால அவளுக்கும் சேர்த்தே கொடுத்துரு. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் பண்ணி வச்சிருங்க. சரிப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு பில் போட்டு சொல்லி பே பண்ணிடுறேன். இங்கே பே பண்ணணுமா இல்லை கவுண்டர் கிட்ட போகணுமா? கவுண்டர் கிட்ட தான் சார் போகணும். நீங்க கவுண்டர் கிட்ட போயிடுங்க, நான் எல்லாத்தையும் பேக்ல போட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகேப்பா, பசங்களா எல்லாரும் வாங்க போகலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவி சுதர்சனை பார்த்து இப்படி சொன்னாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். அப்படியா? ஏமா, எனக்கு இஷ்டமானது என்ன சமைச்சு வச்சு நான் இன்னும் சாப்பிட வரலன்னு காத்துட்டு இருக்கியோ? அது ஒண்ணுதான் குறைச்சல். உங்களுக்கு இஷ்டமானதை சமைச்சு வச்சு நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்க மாதிரியே பண்றீங்க பாரு, ஒண்ணு ஒன்னையும். நான் என்னடி பண்ணேன்? உனக்கு கோவம் வர மாதிரி? நீங்க பண்றத பார்த்து எல்லாத்துக்கும் எனக்கு கோவம் தான் வருது. நீங்க எதுதான் எனக்கு சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்றீங்க, எதை பண்ணாலும் எனக்கு கோவம் வர மாதிரி பண்றதானே உங்க வேலையே. ஐயோ, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம வாசுக்குட்டிய ஸ்கூல் ஜாயின் பண்ண போறோம், பாப்பாக்கு தேவையான ஐட்டம் மட்டும் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எல்லா காசும் செலவு பண்ணி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து கூட்டு வந்துருக்கீங்க. பத்தாதுக்கு கூட வராதவளுக்கும் சேர்த்துலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஹே, நீயும் எதுக்கோ சண்டை போட்டுட்டு இருக்க நினைச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு படிக்க தேவையான ஐட்டம் வாங்கி கொடுத்ததுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? ஏதாச்சும் உனக்கு மூளை இருக்காடி? அங்கங்க குழந்தைங்க ஸ்கூல் போக மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறது எல்லாம் அழகா ஸ்கூலுக்கு போறேன், நான் படிக்கிறேன்றதுங்களுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுக்கறது கூடவா கஷ்டம் உனக்கு? அது கூடவா தப்புங்கிற? இங்க பாருங்க, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேல்லாம் சொல்லாது. என் பிள்ளை அழகா படிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க என் பிள்ளைக்கு தானே வாங்கி தரேன்னு கூட்டு போனீங்க, கூட இதுக்கு அந்த குஸ்காகெல்லாம் கூட்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் என் கேள்வி. அந்த பிள்ளைங்களுக்கு யாரையும் வாங்கி தருவா? அதுங்க நம்ம வீட்டுல தானே இருக்கு, அதுங்க நம்ம தானே பாத்துக்கணும், நான் தானே வாங்கி தரணும், வேற யார் வாங்கி கொடுப்பா? ஏங்க, அதுங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சேர்க்க போறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அவங்க தான் தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே. புக்கு, பேகு, செல்பரு, யூனிஃபார்மு, என்னென்ன தேவையோ எல்லாம் தான் கவர்மெண்ட் கொடுக்குதே. அப்புறம் இதுக்கு நீங்க வேற வாங்கி தரணும். என்னடி சொன்ன? என் தங்கச்சி பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கணுமா? என் தங்கச்சி பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து என் பசங்களை நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு என்னால முடியாது. அப்படி உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னா 4 பேரும் எடுத்துட்டு போய் சேர்த்துருவோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க கூட சூப்பரா சொல்லி தராங்க, எல்லாமே நல்ல பழக்க வழக்கம் தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க இப்பெல்லாம். என்ன சொன்னீங்க? ஏன் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்க போறீங்களா? என்ன சார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என் புள்ளெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்க கூடாது, அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும். உன் புள்ள மட்டும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணும், என் தங்கச்சி பிள்ளைங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணுமா? வாயை மூடிக்கிட்டு யாரு எங்க படிக்கணும்னு எங்க படிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நிலாக்கு நம்ம போன வருஷம் தான் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். இப்ப எதுக்கு திரும்ப அவளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அவ பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாமே அவளுக்கு புதுசு அப்படியே தானே இருக்கு. ஏண்டி 3 பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறப்ப என் பிள்ளைக்கு ஒரு பேகு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தா நான் குறைஞ்சு போயிட்டு போறேன்? இன்னொரு வாட்டி சும்மா நோண்டி நோண்டி பேசிட்டு இருந்தேன், உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா ஒழுங்கா போய் வேலையை பாரு. என்னமோ பண்ணி தொலைங்க. நான் எப்ப சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க இப்ப கேட்கறதுக்கு? அப்படின்னு சுதர்சனும் ஸ்ரீதேவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பசங்க 4 பேரையும் ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சண்டை போட போகிறாங்கன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.